2 குழந்தைகள் உயிரிழக்க குடியிருப்பின் பாதுகாப்பு குறைபாடே காரணம். மின்வாரியம் காரணமில்லை என பூங்காவில் ஆய்வு செய்த மின்வாரிய அதிகாரிகள் பேட்டி. சென்னை தையூர் பண்ணை வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்த புகாரில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது. பிரிந்து சென்ற மனைவி பீலா அளித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை. ஆளுநரின் பிடிவாதத்திற்கு மருந்தில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. அழைப்பிதழில் திருவள்ளுவர் காவி ஆடையில் இருந்தது குறித்து விமர்சனம். ஏற்கனவே காவி உடையை அணிவிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை வாதத்துக்கு மருந்து, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலில் வழிபட்ட ஆளுநர் RN ரவி. திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீர்வரத்து அதிகரித்ததால் பழைய குற்றால அருவி, ஐந்தருவியில் குளிப்பதற்கு மீண்டும் தடை. ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவிகளில் குளிப்பதற்கு அனுமதி. பூத் வாரியாக வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது. உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். திருப்பூரில் வாடகை பணம் கொடுக்காததால் 30 தையல் இயந்திரங்களை எடுத்து விற்றதாக குற்றச்சாட்டு. பாஜக ஐடி விங் நிர்வாகி முருகேசன் கைது. பப்புவா நியூ கினிகாவில் உள்ள கிராமம் ஒன்றில் நிலச்சரிவு. 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 1 கோடி மதிப்புள்ள 500,000 ரூபாய் நோட்டுகள் சேலத்தில் பறிமுதல். ரூபாய் நோட்டுகளை புதுப்பித்து தருவதாக ஒருவரை பிடித்து விசாரணை. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களால் மழையில் சேதம். கதிர்கள் முளைத்துவிட்டதால் விவசாயிகள் கவலை. திண்டுக்கல் அருகே TR சத்திரத்தில் உரித்தால் ஒன்றுமே இல்லாத மக்காச்சோள கதிர்கள். தனியாரிடம் வாங்கிய விதையால் பாதிப்பு என விவசாயிகள் வேதனை. கேதார்நாத்தில் பயணிகளுடன் தரையிறங்கும் போது திண்டாடிய ஹெலிகாப்டர். பத்திரமாக இறக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை பகுதியில் 150 பட்டாசு ஆலைகள் மூடல். சிறு ஆலைகளை குறிவைத்து அதிகாரிகள் ஆய்வு நடத்துவதாக குற்றம் சாட்டி உரிமையாளர்கள் போராட்டம். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 குறைந்தது. ஒரு சவரன் 53,200 ரூபாய் குறைந்தது. திருவள்ளுவர் திருநாள் விழாவையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வழிபாடு நடத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் இன்று மாலை 5 மணிக்கு திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெறவுள்ளது. இதற்கான அழைப்பிதழில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போன்ற புகைப்படம் அச்சிடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருவள்ளுவர் திருநாள் விழாவையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வழிபாடு நடத்தினார்.
மேடம் 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 டவுன் பண்ணிங்க மேடம். சார் 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 கொஞ்சம் படியில் பின்னர் கோயிலிலிருந்து புறப்பட்டுச் சென்ற ஆளுநர் ஆர் என் ரவியிடம் திருவள்ளுவரின் படத்தை காவி வண்ணத்தில் அச்சிட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆனால் அதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த விவகாரத்தில் ஆளுநர் ரவியின் பிடிவாதத்திற்கு மருந்தில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது போல என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இது ஆளுநர் நமக்கு வச்சிருக்காரு. அப்போ ஏற்கனவே காவி உடையை அணிவிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை வாதத்துக்கு மருந்து, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். 2024-25 கல்வி ஆண்டிற்கான வகுப்புகள் வரும் ஜூன் 6ஆம் தேதி முதல் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறாங்க. கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அனைத்து பள்ளிகளை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திடவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலருக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதிய கல்வி ஆண்டிற்கான பள்ளிகள் திறப்பு என்பது வரும் ஜூன் 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கான பள்ளிகள் 6ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதற்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த கல்வி ஆண்டை பொறுத்தவரை தேவையான பாட நூல்கள் ஏற்கனவே தயார் நிலையில இருக்கக்கூடிய நிலையில அந்த பாட நூல்களும் வரக்கூடிய அந்த மாதத்திலே கொடுக்கப்படும். பிறகு பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தேவையான யூனிஃபார்ம் மற்றும் காலணிகள் தயாரிக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு ஜூலை மாதத்திற்குள் முடிக்கவும் பள்ளி கல்வித்துறை தயாராக இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாடு முழுவதும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அபினேஷ், இந்த மழலையர்கள் படிக்கும் வகுப்புகளான எல்கேஜி, யூகேஜி போன்ற வகுப்புகளுக்கு எப்போது பள்ளிகள் திறக்கப்படும்? பொதுவாக இந்த ப்ரீ கேஜி சொல்லக்கூடிய கேஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அவங்க மாணவர் சேர்க்கை தொடர்ந்து ஒரு புறம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அப்படிங்கிறது தான் ஏற்கனவே யூகேஜி இருந்து போறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தான் ஷெட்யூல்டான ஒரு டே பள்ளிக்கல்வித்துறை ஆண்டுதோறும் சொல்லுவாங்க. கேஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அந்த மாணவர் சேர்க்கை எப்போதுமே நடக்கும். அதாவது ஜூலை மாசமும் நடக்கும், தொடங்கி அதாவது விஜயதசமின்னு சொல்லக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை நடக்கும். அதனால ஜூன் இறுதியில கேஜிக்கான ஸ்கூல்ஸ் அபிஷியலா தொடங்கும். அது பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி அல்லது அரசு பள்ளிகளா இருந்தாலும் சரி ஜூலை மாதத்துடைய எண்டு நடக்கும். இந்த ஜூன் மாதத்துல மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கும். அப்படிங்கிறதுனால ஜூலை மாதம் இறுதியில இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணுவாங்க. ஆனா இந்த 1 to 12 அப்படிங்கிறது ஒரு அகடமிக் இயர் தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதுல மாணவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட இந்த அகடமிக் இயர்ல அந்த சிலபஸை முடிக்கணும். அப்படிங்கிறதுனால ஜூன்ல இருந்து தொடங்க வேண்டியது ஒரு கட்டாயம். ஜூன் மாதம் முதல் வாரத்துல எப்போதும் தொடங்கும். இந்த ஆண்டும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலே தொடங்க இருக்கு அப்படிங்கறத இதுல முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அபினேஷ், இந்த கோடை வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க தொடங்கினால் இந்த பள்ளி தேதி திறப்பு தள்ளி போக வாய்ப்புள்ளதா? முக்கியமான ஒரு கேள்வி.
இந்த நேரத்துல ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆலோசனை நடத்தி இந்த ஜூன் 6ஆம் தேதியை பள்ளிக்கல்வித்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக பள்ளிகள் சிறப்பான ஒரு தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்டது போல ஒருவேளை தமிழ்நாட்டில வெயிலின் வெப்பத்தின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும்னு பல வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வராங்க. ஒருவேளை மே 28ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தால் இந்த பள்ளி கல்வி துறை சார்பாக மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த தேதி என்பது தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா இந்த நேரத்தின்படி இப்ப கிடைக்கக்கூடிய தகவல் படி அவங்க ஜூன் 6ஆம் தேதி வந்து திறக்கலாம், அது ஒரு ஏதுவான சூழலாக கருதி இந்த தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தேதி வந்து பள்ளிகள் முழுவதும் மாணவர்களுக்கு ஏற்றாற் போல தயார் நிலையில் இருக்கணும்னு CO, DO அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் அதிகாரிகளுக்கு அந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க. வெப்பத்தின் தாக்கத்தை பொறுத்து தேதி தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் வரும் ஜூன் 6ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க. மோனிஷ். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியை அறிவித்திருக்கிறது பள்ளிக் கல்வி இயக்குநரகம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. தற்போது நமது இணைப்பில் கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது வந்து தமிழ்நாட்டில் ஜூன் 6ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான பள்ளி வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கத்தக்கது. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா நிறைய வந்து எஸ்பெஷலி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு வேற என்னெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் மாறும் தெரியல. அதனால வந்து இந்த இருக்கிற டைமை நம்ம வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றது வந்து அப்ரிஷியேட்டபிள். பிகாஸ் அது நிறைய சில்ட்ரன் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் ஆகும், அகடமிக் இயராக்கு அந்த இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலே பின்னாடி ஏதாவது இது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து ஹெவி ரெயின் வந்து நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதுன்னா அந்த டைமை நம்ம இங்கே பாரோ பண்றது நல்லது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.